துரோகம். வாசு, உன்ன மாதிரி வாழ்க்கையில வேகமா முன்னேற துடிக்கிறவனுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். மோகன், புதிர் போடாத, சீக்கிரம் சொல்லு. நம்ம முதலாளி வரதராஜனோட ஒரே பொண்ணு ஸ்ருதிய கடத்தப் போறோம். அவள கடத்தி 1 கோடி ரூபாய் கேட்கப் போறோம். பாவம் புண்ணியம்னு பார்க்காம நீயும் வந்து என்னோட கூட்டு சேர்ந்துக்க. இருவரும் வரதராஜனுடைய ஃபேக்டரியில்தான் வேலை செய்கிறார்கள். வரதராஜனிடம் அளவுக்கதிகமாக சொத்து இருப்பதை தெரிந்து கொண்ட மோகன் கூட்டாளியாக வாசுவை அழைத்துக் கொண்டிருந்தான். மோகன், கொஞ்சம் நினைச்சுப்பார். வாழ்க்கையில முன்னேற எனக்கும் ஆசைதான். அதற்காக இப்படி குறுக்கு வழியையா தேர்ந்தெடுப்பது? அதுவும் இல்லாமல் நம்ம முதலாளி நம்மள வேலைக்காரங்க மாதிரியா நடத்துறாங்க? சொந்த பிள்ளைகளாகத்தானே நடத்துறாங்க. அவருக்கு போய் துரோகம் பண்ண சொல்ற. இதுல எனக்கு விருப்பமில்ல. அது மட்டுமில்ல, நீயும் திருந்தப் பாரு. இல்லேனா உன்னை பத்தி முதலாளிகிட்ட சொல்ல வேண்டியது வரும். மோகன் கேட்கவில்லை. தன் திட்டத்தை செயல்படுத்துவதிலேயே குறியாக இருந்தான். வேற வழியில்லாத வாசு முதலாளி வரதராஜனிடம் மோகனை பற்றி சொல்ல, மோகனை வேலையை விட்டே நீக்கிவிட்டார் வரதராஜன். சில வருடங்களுக்குப் பிறகு வழியில் வாசுவை கண்ட மோகன் சொல்லிக் கொண்டிருந்தான். முதலாளிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிட்டு நீ துரோகம் பண்ணிட்டியே வாசு. வாசு அவனை புரியாமல் பார்க்க, முதலாளி மகள் ஸ்ருதியை காதல் வலை வீசி அவள மடக்கி கல்யாணமும் பண்ணி அவ மொத்த சொத்தையும் அமுக்கிட்டியே, அதத்தான் சொன்னேன். மோகன் சொல்ல வாசு அசடு வழிந்தான். எழுத்து: சரவணன் சூர்யா.